இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ரீல்ஸ்லாம் எப்படி எடுத்து போடுறாங்க, பொண்ணுங்க எப்படி லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இருந்திருக்கும். ஸோ அதில் அந்த பையன் ஒரு இது சொல்லியிருப்பான். இப்போது நான் வந்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பண்ணாதான் எனக்கு நான் அவ்வளோ வியூஸ் வரும். அந்த பொண்ணு கேட்டப்ப ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுமான்ட்டு, நானும் பொண்ணாக பிறந்திருந்தா அங்கங்கே காமிச்சா நான் இது வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு அதை பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு உண்மை அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பில் நான் பார்க்குற ஒரு பொண்ணாக இருக்கட்டுமே, இன்னைக்கு செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க, இதே பொண்ணு இதோட டார்க் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே சப்ஸ்கிரிப்ஷன் லைவ்னு சொல்லிட்டு ஒன்று போடுது. பட் அதே பொண்ணு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீயானா ஷோ இந்த மாதிரி ஷோக்கெலாம் போயிட்டு இந்த மாதிரி என்ன இப்படி காட்டினா தப்புன்னு சொன்னாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அழுத, நான் கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொன்ன பொண்ணு இப்போ 4 வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்லாட் வச்சிருக்கேன், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், இதில் லைவ் வரவங்க வரலாம், ஸ்லாட் கம்மியாக என்ன சொல்கிறது ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது, சீக்கிரம் அவைலபிள் போடுங்க, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் நீங்கள் என்ன சாரி கேட்குறீங்களோ அந்த சாரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து